ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீர் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் பலியானார்கள். பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து வேட்டையாடுவோம் என பிரதமர் மோடி சூளுரைத்துள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, நாட்டிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம், விசா ரத்து என பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு விதித்த கெடு நேற்றுடன் முடிந்த நிலையில் அவசரமாக ஏராளமான பாகிஸ்தானியர்கள் வெளியேறினர். இந்த சூழலில் கோவை நிகழ்ச்சியில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி எம் தண்டபாணி பேசுகையில், தமிழகத்தில் விசா காலம் முடிந்த பின்னும் பாகிஸ்தானியர்கள், வங்கதேசத்தினர், மியான்மர் நாட்டினர், ஆப்பிரிக்கர்கள் என 46,000 வெளிநாட்டினர் தங்கியுள்ளனர். இதில் சுமார் 20,000 பேர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தங்கியுள்ளனர். இவர்களால் பல குற்றங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது. இதற்கு இடம் கொடுக்காமல் உடனடியாக அனைவரையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். நீதிபதி கொடுத்த தகவல் அதிர்ச்சியை கிளப்பிய சூழலில் இன்று சென்னையில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக டெல்லி போலீசார் அளித்த தகவலின்படி ஆவடி மற்றும் தாம்பரத்தில் 33 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே டெல்லியில் பதுங்கியிருந்த சந்த் மியாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் சிக்கியுள்ளனர். உரிய ஆவணங்கள் என்று இந்த பகுதிகளில் தங்கி சாலையோரங்களில் பழைய பொருட்களை சேகரித்து விற்று வந்துள்ளனர். சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் வந்தது எப்படி, எவ்வளவு நாட்கள் தங்கியிருந்தார்கள், உதவிய நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது.